நம்மளோட உடல் நலத்துக்கு எல்லா சத்துமே நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. அந்த வகையில் கால்சியம் அப்படின்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்மளோட எலும்போட வழுக்கும் நம்மளோட பற்களோட வழுக்குமே கால்சியம் ரொம்பவே முக்கியங்க. அப்படி கால்சியம் நம்ம உடம்புல போதிய அளவு இல்லை அப்படின்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தமாக பிரச்சனை வர்றதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கால்சியம் நம்மளோட ஹார்ட்டுக்கும் நரம்புக்கும் ரொம்ப முக்கியமான சத்துனே சொல்லலாம். கால்சியம் குறைபாடு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்குமே, அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குமே வர வாய்ப்பு இருக்குது. கால்சியம் குறைபாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்குமே இந்த கால்சியம் குறைபாடு ஈஸியாக அட்டாக் ஆகிடும். கால்சியம் குறைபாட்டோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் முதுகு இது எல்லாத்துலேயுமே பயங்கரமாக வலி வருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் பயங்கரமாக ஆகும் அப்படின்றாங்க. அடுத்ததாக நம்மளோட ஸ்கின் எப்பயுமே ட்ரையாகவே இருக்கும். எந்த ஒரு லோஷன் போட்டாலுமே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோதான் வேலை செஞ்சு சுறுசுறுப்பாக இருந்தால் கூட நம்ம டயர்டாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீல் இருந்தாலே கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்மளோட மூட்டுகளில் இப்படி மடக்கிறப்போ நீட்டுறப்போ ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு வந்தாலுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சவுண்டு வரும் அப்படின்னே சொல்கிறாங்க. அடுத்ததாக அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்குமே கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குங்க. சரி, இந்த டிஃபிஷியன்சிக்கு நம்ம எந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கால்சியம் குறைபாடுக்கு நம்பர் 1 உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்ங்க. பாலில் கால்சியம் அதிக அளவு இருக்குது. 100 ml பாலில் 125 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. இந்த கால்சியம் குறைபாடில் பாதிக்கப்பட்டவங்க காலையிலையும் மாலையிலையும் ஒரு கிளாஸ் பால் கம்பல்சரி எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் அளவில் 12% நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும் அப்படின்றாங்க. சரி, பாலாக எடுத்துக்கல முடியல அப்படின்றவங்க தயிர், மோர், பன்னீர், சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளுலையுமே கால்சியமோட அளவு அதிகமாக இருக்குங்க. 100 கிராம் எள்ளில் 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இந்த எள்ளு எடுத்துக்கிறனால மூட்டு வலி, முதுகு வலி இது எல்லாத்துலேருந்துமே நம்ம ரிலீவ் ஆகிடலாம். எள்ளை நம்ம சாப்பாடில் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் எள்ளு ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷாப்லலாம் கிடைக்குங்க. அந்த எள்ளு ஆயிலை நம்ம மூட்டு வலி, முதுகு வலிக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எள்ளில் பண்ண ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அது சாப்பிட்டாலுமே நமக்கு ஓரளவு கால்சியம் குறைபாட்டை குறைச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டையிலையுமே கால்சியமோட அளவு அதிகமாக இருக்குங்க. ஒரு முட்டையில் 25 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. முட்டையில் விட்டமின், மினரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கனால நம்ம நாள் ஒன்றுக்கு 2 முட்டை வீதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கால்சியம் ப்ராப்ளம்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம். அடுத்ததாக என்ன ஐட்டம் மீன்கள்லையே கடல் மீனில் தான் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 100 கிராம் மீனில் 15 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. எந்த மாதிரி மீன்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் கால்சியமோட அளவு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சால்மன் மீன்லையுமே கால்சியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வகையான மீன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குறைபாட்டை ஈக்குவல் பண்ண முடியுங்க. அடுத்ததாக கேழ்வரகுலையுமே கால்சியமோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. 100 கிராம் கேழ்வரகுல 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இந்த கால்சியமோட அளவு எப்படி அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் 35% கால்சியமோட தேவையை இந்த கேழ்வரகு எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம பூர்த்தி செய்ய முடியுங்க. இந்த கேழ்வரகை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம எடுத்துக்கலாங்க. எந்தெந்த வகையிலலாம் நம்ம கேழ்வரகை ஆட் பண்ணி நம்மளோட ஸ்டமக்குள்ளே கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றாங்க. அடுத்ததாக பாதாம்ங்க. 100 கிராம் பாதாமில் 260 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது.
கால்சியம் அதிகமாக இருக்கிற ஒரு நட்ஸ்னால் அது பாதாம்னே சொல்லலாங்க. ஒரு கையளவு பாதாம் எடுத்து அதை நம்ம ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை உரித்து அந்த பாதாமை எடுத்துகிட்டு வர்றது மூலியமாக கால்சியம் குறைபாட்டை நல்லாவே தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அத்திப்பழம், ஆரஞ்சு பழம், கீரை வகைகளில் பசலைக்கீரை, பீன்ஸ், ப்ராக்கோலி, வெண்டைக்காய் இது எல்லாமே எடுத்துக்கிட்டாலுமே கால்சியம் குறைபாட்டை ஓரளவு நம்மளால் கட்டுப்படுத்த முடியுங்க. அடுத்ததாக இது எல்லாமே சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய ஒளியே படாமல் வீட்டிலையே இருந்தால் கண்டிப்பாக கால்சியம் டெஃபிஷியன்சி போகவே போகாதுங்க. நம்மளோட உடம்புல சூரிய ஒளி கண்டிப்பாக படணும். விட்டமின் டி நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே தேவையில்ல. ஸோ ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளி படுற மாதிரி நம்மளோட உடம்பை எப்பயுமே வச்சுருக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த